ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டான்ஃபோர்ட் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நாம ஐ டோன்ட் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஐ டோன்ட் கூட நம்ம வெப் சேர்த்து நம்ம புதுசாக நிறைய சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த சென்டென்சஸ் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்னைக்கு லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் போகல. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் கோ. இதுல பாருங்க, ஐ டோன்ட் கூட நம்ம கோ அப்படின்ற வெர்பை சேர்த்து ஐ டோன்ட் கோ அப்படின்னு போட்டிருக்கோம். ஐ டோன்ட் கோனா நான் போகல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் கோ. நெக்ஸ்ட் ஒன், நான் ஒன்ன சொல்லல. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பேசிட்டு இருக்கும் போது இல்ல நான் ஒன்ன சொல்லல, நான் பொதுவாதான் சொன்னேன், இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? நான் ஒன்ன சொல்லல அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் மீன் யூ அப்படின்னா நான் ஒன்ன சொல்லல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் மீன் யூ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா நம்ம? அப்ப இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ. நெக்ஸ்ட் ஒன், நான் சம்மதிக்கல. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் அக்ரி அப்படின்னா நான் சம்மதிக்கல, எனக்கு இந்த முடிவுல சம்மதம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் அக்ரி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வேண்டாம். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் வாண்ட்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் வாண்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் அப்படி நினைக்கல. நம்ம சொல்லுவோம் இல்லையா பேசும்போது, யாராவது என்னை பத்தி என்ன நினைச்ச, ஏதாவது தப்பா நினைச்சியா அப்படிலாம் கேட்கும்போது இல்ல நான் அப்படி நினைக்கல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் திங்க் சோ அப்படின்னா நான் அப்படி நினைக்கல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் திங்க் சோ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பிடிக்கல. இதை இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் லைக்னு சொல்லணும். ஐ டோன்ட் லைக்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல, இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது, நல்லா இல்லை, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் லைக்னு சொல்லணும். ஐ டோன்ட் லைக். நெக்ஸ்ட் ஒன், நான் பொய் சொல்லல. இதை இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் லைன்னு சொல்லணும். ஐ டோன்ட் லைனா நான் பொய் சொல்லல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் லை. நெக்ஸ்ட் ஒன், நான் வரல. எங்கேயாவது போகும்போது நீ வரியா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? இல்ல நான் வரல, நீ போ அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் கம் அப்படின்னா நான் வரல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் கம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா டெய்லி லைஃப்ல? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் கேர் அப்படின்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் கேர். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு யாரையும் தெரியாது. உனக்கு யாரையாவது தெரியுமா? இந்த ஆபீஸ்ல, இந்த கம்பெனில இப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? இல்ல எனக்கு யாரையும் தெரியாது இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் நோ எனிபடி அப்படின்னா எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ எனிபடி. நெக்ஸ்ட் ஒன், நான் காலை உணவு சாப்பிட்றதில்ல. நம்ம யூஸ்வலாவே சொல்லுவோம் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நான் காலையில டிஃபன் சாப்பிடவே மாட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே மாட்டேன், இப்படி சொல்லுவாங்க இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் காலை உணவு சாப்பிட்றதில்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உடம்பு சரியில்லை. இதை இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் ஃபீல் வெல் இப்படி சொல்லணும். ஐ டோன்ட் ஃபீல் வெல் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஃபீல் வெல். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரியல.
ஒரு விஷயம் நம்ம எனக்கு புரியல அப்படி சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன். நான் சிரிக்கல. ஏன் சிரிக்குத இப்படிலாம் கேட்பாங்க இல்லையா, அப்ப இல்ல நான் சிரிக்கல இப்படி சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் லாஃப். ஐ டோன்ட் லாஃப் அப்படின்னா நான் சிரிக்கல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் லாஃப். நெக்ஸ்ட் ஒன். இப்ப நான் அழல இப்படி சொல்லணும், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் கிரை. ஐ டோன்ட் கிரை அப்படின்னா நான் அழல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் கிரை. நெக்ஸ்ட் ஒன். என்கிட்ட இல்ல. உன்கிட்ட இது இருக்கா, பெண் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா, இல்ல என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் ஹாவ். ஐ டோன்ட் ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இல்ல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஹாவ். நெக்ஸ்ட் ஒன். நான் நம்பல. இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா இல்ல எனக்கு அதில் நம்பிக்கை இல்லப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் பிலீவ். ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னா நான் நம்பல, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் பிலீவ். நெக்ஸ்ட் ஒன். நான் ஏத்துக்கல. நான் ஏத்துக்கல. ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா இதான் என்னோட முடிவு, இதை நீ ஏத்துக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம் இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன் இப்படி சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் அக்செப்ட். ஐ டோன்ட் அக்செப்ட் அப்படின்னா நான் ஏத்துக்கல அப்படின்னு அர்த்தம். ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்கல அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன். நான் எதையும் எதிர்பார்க்கல. நான் எதையும் எதிர்பார்க்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சவங்களுக்கு எல்லாம். அப்ப நம்ம சொல்லுவோம் இல்ல நான் எதையும் எதிர்பார்க்கல, இதை ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணினேன் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் அப்படின்னா நான் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். நெக்ஸ்ட் ஒன். நான் புகை பிடிக்கிறதில்ல. நான் ஸ்மோக் பண்றதில்ல, ஸ்மோக் பண்ண மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இது இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் ஸ்மோக். ஐ டோன்ட் ஸ்மோக் அப்படின்னா நான் புகை பிடிக்கிறதில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ஸ்மோக். நெக்ஸ்ட் ஒன். நான் பார்க்கல. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? ஐ டோன்ட் சி. ஐ டோன்ட் சி அப்படின்னா நான் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் சி. நெக்ஸ்ட் ஒன். நான் எதுவும் நினைச்சுக்கல. நான் எதுவும் நினைச்சுக்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா, சாரிப்பா தப்பா நினைச்சுக்காத இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்ப நம்மளும் சொல்லுவாங்க நான் எதுவும் நினைச்சுக்கல பரவாயில்ல இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் மைண்ட். ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னா நான் எதுவும் நினைச்சுக்கல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் மைண்ட். நெக்ஸ்ட் ஒன். நான் சூதாடுறது இல்லை. சில பேர் காசை வச்சு சூதாட்டம்லாம் ஆடுவாங்க இல்லையா, கார்ட்ஸ் எல்லாம் ஆடுவாங்கல்ல, அப்ப நம்மள நீங்க வா விளையாடலாம் அப்படி கூப்பிட்டாங்கன்னா இல்ல நான் இதெல்லாம் பண்றது இல்லை, இதெல்லாம் சூதாட்டம்லாம் ஆடுறது இல்லைன்னு சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் கேம்பிள். கேம்பிள்னா சூதாட்டம், சூதாடுறாங்க இல்லையா அதான் கேம்பிள். நான் சூதாடுறது இல்லை, இதை இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் கேம்பிள்னு சொல்லணும். ஐ டோன்ட் கேம்பிள். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஞாபகம் இல்லை. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் ரிமெம்பர். ஐ டோன்ட் ரிமெம்பர். எதையாவது ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா இல்லை எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது, எனக்கு ஞாபகம் இல்லை இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் ரிமெம்பர். ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் ரிமெம்பர். நெக்ஸ்ட் ஒன். ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் ஏதாவது தப்பா நடந்துச்சு அப்படின்னா இது ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் நோ வை. ஐ டோன்ட் நோ வை அப்படின்னா ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ வை. நெக்ஸ்ட் ஒன். நான் அவாய்ட் பண்ணல. நான் அவாய்ட் பண்ணல. அவாய்ட் பண்றதுன்னா தவிர்க்கிறது. இப்ப நம்ம வெளியில போறப்ப தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்பாங்க இல்லையா, என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறியா, என்ன அவாய்ட் பண்றியா இப்படி எல்லாம் கேட்பாங்கல்ல, நம்ம சொல்லுவோம்ல ஐயோ நான் கவனிக்கலங்க மற்றபடி உங்களை அவாய்ட் பண்ணலாம் இல்ல இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா நம்ம டெய்லி லைஃப்ல, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் அவாய்ட். ஐ டோன்ட் அவாய்ட் அப்படின்னா நான் அவாய்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் அவாய்ட்.
ஃபைனலாக உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க். நான் தூங்கலை, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ட்ரை பண்ணுங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். உங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம ஐ டோன்ட் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு அது கூட வெப் சேர்த்து நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தமிழில் பேசுறது தான். அதை எப்படி இங்கிலீஷில் பேசுறது இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்சஸை உங்கள் டெய்லி லைஃப்ல நீங்கள் தமிழில் பேசுறதுக்கு பதிலாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல பேசுறதுக்கு பதிலாக இங்கிலீஷ்ல பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட கேளுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.